வந்த பௌர்ணமி நாளில் எந்தையும் உலகே எங்கள் தந்தை எங்கள் பக்கத்திலே இருந்தார். எம் குன்றும் பிறர்கொளா, எங்களுடைய மண்ணை எவனும் பறிக்கவில்லை. எங்கள் தந்தையோடும் எங்கள் உறவுகளோடும் எங்கள் மக்களோடும் எங்கள் மண்ணிலே நாங்கள் இருந்தோம். ஆனால் இற்றை திங்கள் இவ்வெண்ணிலவில் இன்றும் அதே நிலவுதான் வந்திருக்கிறது. இன்றும் அதே பௌர்ணமிதான் இருக்கிறது. ஆனால் அந்த பௌர்ணமிக்கும் இந்த பௌர்ணமிக்கும் எவ்வளவு வேறுபாடு! இந்த பௌர்ணமியில் என் பக்கத்தில் தந்தை இல்லையே, தந்தையை பறிகொடுத்து விட்டு நாங்கள் நிற்கிறோமே. நாங்கள் வாழ்ந்த மண்ணை பறிகொடுத்து விட்டு அகதிகளாக நாங்கள் மாறிவிட்டோமே, நாடற்றவர்களாகிவிட்டோமே, நாடோடிகளாகிவிட்டோமே, வாழ்வற்றவர்களாகிவிட்டோமே, உரிமையற்றவர்களாக மாறிவிட்டோமே. நினைக்க நினைக்க நெஞ்சு பிடிக்கிறது. அதில் கூட நீங்கள் பார்க்க வேண்டும், வெந்தெறி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமை. அது என்ன வெற்றி முரசா? அதற்குள்ளே ஒரு எள்ளல் சுவை இருக்கிறது. வெற்றியை கொண்டாட வேண்டிய முரசு அல்ல, துரோகத்தை மூலமாக கொண்டழித்த முரசு. ஒரு துரோகத்தின் மூலமாக, வீரத்தின் மூலமாக பாரியவர்கள் வீழ்த்தவில்லை. சேரனும் சோழனும் பாண்டியனும் சேர்ந்து வீரத்தின் மூலமாக வீழ்த்தவில்லை, துரோகத்தின் மூலமாக வீழ்த்தித்தான் அந்த மண்ணை பறித்தார்கள். தந்தையையும் பறிகொடுத்தார்கள், அங்கவையும் சங்கவையும். இந்த புறநானூற்று காட்சியை இன்றைக்கு ஈழ மக்களோடு சிந்தித்து பாருங்கள். அவர்களுடைய சொந்த மண் அவர்களுக்கு இருக்கிறதா? யூதர்களுக்கு மண்ணே கிடையாது, யூதர்களுக்கு நாடே கிடையாது. இல்லாத நாட்டை இரண்டாம் உலகப் போருக்கு பின்னாலே சர்வதேச நாடுகள் சேர்ந்து சர்ச்சிலுடைய முயற்சியால், இதே அமெரிக்க மண்ணிலே இருந்த ஆட்சி நாற்காலில் அமர்ந்திருந்தவருடைய முயற்சியால் இஸ்ரேல் வந்து சேர்ந்தது. மண்ணே இல்லாதவர்களுக்கு உலக நாடுகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு மண்ணை உருவாக்கி கொடுத்தன. ஆனால் இன்றைக்கு சொந்த மண்ணை இழந்துவிட்டு சோகத்திலே நிற்கக்கூடிய ஈழத் தமிழனுக்கு எந்த நாடும் பக்கத்திலே வந்து உறவு கரத்தை நீட்டவில்லை என்றால் தமிழன் இன்றைக்கு உலக அரங்கில் எங்கே நிற்கிறான் என்பதைத்தான் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நண்பர்களே, உங்களுக்கு நான் சொல்கிறேன், உரிமை முக்கியமா, சலுகை முக்கியமா? நம்மிலே கூட சில பேர் இருக்கிறார்கள், என் செவி கேட்கிறார் போல் சொல்லவும் செய்கிறார்கள். எதற்காக இந்த உரிமை போர்? ஏன் இவ்வளவு அழிவு? சில சலுகைகளை அங்கே இருக்கக்கூடிய சிங்களரிடம் பெற்று அமைதியாக நாம் வாழ்வதற்கு வழியை செய்யக்கூடாதா என்று கேட்கக்கூடிய தமிழனையும் நான் பார்க்கிறேன். நண்பர்களே, சலுகை வேறு, உரிமை வேறு. ஆங்கிலத்திலே கூட இரண்டு சொற்கள் உண்டு. ஒன்று ரைட் என்பது, இன்னொன்று பிரிவிலேஜ் என்பது. பிரிவிலேஜ் என்பது சலுகை, ரைட் என்பது உரிமை. சலுகை என்பது எவனோ எனக்கு இறங்கி போடுகிற பிச்சை. உரிமை என்பது நான் பிறக்கிற பொழுதே என்னோடு சேர்ந்து பிறப்பது, என்னோடு சேர்ந்து பிறக்கிற உணர்வு. அதனால்தான் திலகர் சுதந்திர போராட்டம் நடந்த சூழலில் ஃப்ரீடம் இஸ் அவர் பர்த் ரைட் என்று சொன்னார். சுயராஜ்யம் எமது பிறப்புரிமை என்றார். இங்குள்ள தமிழர்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களை பார்க்கிற பொழுது, சில சலுகைகள் போதும் என்று சிந்திக்கக்கூடிய மனிதர்களை பார்க்கிற பொழுது எனக்கு ஒரு கூண்டு கிளிதான் கவனத்திற்கு வருகிறது. நீங்களும் பார்த்திருப்பீர்கள், தமிழகத்திலே இருந்து வந்தவர்கள் தானே நீங்கள். அமெரிக்க மண்ணில் அந்த காட்சியை நீங்கள் கண்டிராமல் போனாலும் தமிழகத்திலே நிச்சயம் நீங்கள் இருந்த பொழுது கண்டிருப்பீர்கள். ஒரு மரத்தடி இருக்கும், அந்த மரத்தடியில் ஒரு கிளி கூண்டை வைத்துக் கொண்டு ஒருவன் உட்கார்ந்து கொண்டிருப்பான். அவனுக்கு முன்னாலே பழம் பாய், அந்த பழம் பாயில் சீட்டுகளை விரித்து வைத்திருப்பான். எவனாவது ஒருவன் தன் சொந்த வியர்வையை நம்பாமல் விதியை நம்பக்கூடியவன் வருகிறானா என்று வழியில் விழி வைத்து காத்திருப்பான்.
வியர்வையை நம்பாமல் விதியை நம்பக்கூடிய ஒரு மனிதன் அங்கே வந்து நிற்பான். என்னுடைய எதிர்காலத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் சொல்கிறான். இவனுடைய எதிர்காலம் கிளியின் மூக்கில் இருக்கிறது. இவனுடைய உழைப்பில் இல்லை, இவனுடைய வியர்வையில் இல்லை, இவனுடைய தன்னம்பிக்கையில் இல்லை, இவனுடைய உள்ளத்தில் இல்லை, கிளியின் மூக்கிலே இருக்கிறது. நான் என்னுடைய எதிர்காலத்தை அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சரி, உட்கார் என்று சொன்னான். இவனைத்தானே அவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான். அவன் வயிற்றுப்பாட்டுக்கு வழி தேடிக் கொள்ள இவன் தானே வந்து சேர வேண்டும். வந்தான். 5 ரூபாய் கேட்டான். அவன் கொடுத்தான். ஒரு தகர பெட்டியில் அந்த ரூபாயை போட்டு விடுகிறான். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கொஞ்சம் கற்பனை செய்யுங்கள். தகரப்பெட்டியில் போடுகிறான். போட்ட பிறகு அந்த கூண்டின் கதவை திறக்கப்படுகிறது. கூண்டின் கதவு திறக்கப்படுகிறது. உள்ளே அதுவரை கிளி சிறை இருப்பதாக நாம் நினைக்கிறோம். உள்ளே கிளி சிறை இருக்கிறது. இப்பொழுது விடுதலை கிடைத்து விட்டது. கூண்டு திறந்து விட்டது. கூண்டு திறந்து விட்டது. சிறுத்தையே வெளியில் வா என்று பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னது போல் இங்கே கூண்டு திறந்து விட்டதே. இனி இந்த கிளி தன்னுடைய அடிமை விலங்கை அறுத்தெறிந்து விட்டு சுதந்திர சிறகு அடித்து இது வான வீதியில் பறக்கப் போகிறதா என்று நான் ஆசையோடு பார்க்கிறேன். நண்பர்களே, அந்த கிளி கூண்டு திறந்த உடனே எந்த பதற்றமும் இல்லாமல் மெல்ல வெளியே வருகிறது. மெல்ல வெளியே வந்தது. ஒவ்வொரு சீட்டாக தன்னுடைய அலகினாலை புரட்டியது. பிறகு ஒரு சீட்டை எடுத்து அந்த ஜோசியக்காரன் கையிலே கொடுத்தது. சீட்டை அவன் வாங்கிக் கொண்டான். அதற்கு பிறகுதான் முக்கியமான காட்சி நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். நீங்களும் கற்பனையிலே பார்த்துக் கொண்டிருங்கள். இப்பொழுது இந்த கிளி சீட்டை எடுத்து கொடுத்து விட்டு அவன் பக்கத்தில் வந்து நின்று தன் அலகை அகலமாக திறக்கும். இவன் ஒரு நெல்மணியை எடுத்து அதன் வாயிலை வைப்பான். நண்பர்களே, வாங்கிய பிறகு கிளியை இவன் எடுத்து அந்த கூண்டுக்குள்ளே விடமாற்றான். கிளியை வைத்துத்தான் இவன் பிழைப்பு நடக்கிறது. இந்த கிளி பறந்து போனால் தன் பிழைப்பு பறிபோகும் என்கிற அச்சம் அவனுக்கு அறவே கிடையாது. ஏனென்றால் அவனுக்கு தெரியும் கிளி தன்னை விட்டு போகாது. கிளிக்கு வேண்டிய தானியத்தை அவன் கொடுத்து விட்டான். தானியத்தை பெற்றுக்கொண்ட பிறகு கிளி என்ன செய்யும் தெரியுமா? தானே மெல்ல ஒல்கி ஒசிந்து நடந்து அந்த கூண்டுக்குள்ளே போய் உட்கார்ந்து அதை அவனும் கொண்டு போக வேண்டியதில்லை. சலுகை தானியங்களுக்காக ஒரு கிளி அடிமையாக இருக்கிறது. பறவை என்ற பெயர் தமிழில் எதனாலே வந்தது? பறப்பதனால் தானே அது பறவை. ஆனால் சுதந்திரமாக வான வீதியில் பறந்து சென்றால் தன்னுடைய உழைப்பில் தனக்கு வேண்டிய உணவை தேட வேண்டி வரும். இந்த கூண்டில் இருந்தால் அவ்வப்பொழுது எவனாவது ஒருவன் வருவான். அவன் வருகிற பொழுது கூண்டு கதவு திறக்கும். திறந்த பிறகு ஒரு அரிசி மணி கிடைக்கும், பசியாறலாம் என்று சலுகைகளுக்காக காத்திருக்கக்கூடிய கிளியை போல் தமிழன் இருக்கலாக. சலுகைகள் முக்கியம் அல்ல, நமக்கு உரிமைகள் முக்கியம். சின்ன சின்ன சலுகைகளில் நாம் சமரசத்தை உருவாக்கிக் கொண்டால் முழுமையான விடுதலையை, முழுமையான சுதந்திரத்தை நாம் பெறவே முடியும். இன்றைக்கு ஈழத்திலே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு கூண்டிலே இருக்கக்கூடிய கிளிக்கு அவ்வப்பொழுது ஒரு தானியத்தை எடுத்து கொடுப்பதை போல சில சலுகைகளை வழங்குவதற்கு அந்த அரசு முன்வரலாம். ஆனால் சலுகைகளை பெறுவதற்காகவா இவ்வளவு இழப்பு நிகழ்ந்திருக்கிறது? யோசித்து பார்க்க வேண்டும். நண்பர்களே, காலையில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது, நீங்கள் பார்த்தீர்கள். அதற்கு இந்த அரங்கமே நிரம்பி வழிந்தது. எனக்கு உங்கள் மேல் நிறைய கோபம் இருக்கிறது. என்னால் மறைத்தெல்லாம் பேச வர